வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி டின்னருக்கு வந்து பராத்தாவும் தால் மக்கினி தான் பண்ண போகிறேன். இந்த தால் மக்கினாக்கா இந்த கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, அதை வச்சு பண்ணுறது. நம்ம முதல்ல இந்த கருப்பு உளுந்து ஒரு 1.5 கப்பு எடுத்துட்டோன்னா ஒரு 1/4 கப்பு கடலைப்பருப்பு, இதை ரெண்டுத்தையும் நல்லா அலம்பிக்கணும். இந்த கருப்பு உளுந்தில் வந்து கலர் வந்து வரும், கருப்பாக அந்த தோலெல்லாம் கொஞ்சம் வரும், அப்புறம் அந்த பதம் மாதிரி வரும். அதெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா 4-5 தடவை இதை அலம்பிட்டு நல்லா க்ளீனாக இது மாதிரி இருந்தப்புறம் அதில் ஜலத்தை விட்டுட்டு, அதாவது அது நல்லா முங்குற அளவு தண்ணியை விட்டுட்டு அது நல்லா ஊறணும். ஓவர் நைட்டே ஊற வைக்கலாம், இல்லைன்னா ஒரு 8 ஹவர்ஸ் ஆகுது. இந்த கருப்பு உளுந்து நல்லா ஊறணும். ஊறினப்பறம் ரெண்டுத்தையும் சேர்த்தே கூட போடலாம். கருப்பு உளுந்து போட்டுட்டு கடலைப்பருப்பு பதிலாக ராஜ்மா கடலை இருந்தால் அதையும் நீங்கள் போடலாம். இது வந்து நல்லா க்ளீனாக ஆனதுக்கப்புறமா நம்ம குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் எடுத்து வைக்கலாம். 4 விசில் வந்ததுக்கப்புறம் அந்த விசில் அடங்கினப்புறம் இதை பார்த்தோன்னா நல்லா இது வெந்திருக்கும் இது மாதிரி. அப்புறம் இதை ஒரு மத்தில் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கணும், நல்லா அதை வந்து மசிச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது திக்காக நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் அடுப்பில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு முதல்ல ஜீரகத்தை போட்டுக்கணும். ஜீரகத்தை போட்டுன்ட்டு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த தால் மக்கினி, அதை வந்து அதையும் போடணும். அந்த தால் மக்கினினாக்கா வெண்ணெய்னு அர்த்தம். இதுக்கு வெண்ணெயும் நிறைய போடணும். இது மாதிரி நல்லா கொதிக்கணும், இது நல்லா சேர்ந்து வரணும், இது சில்க் மாதிரி இருக்கணும்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் எல்லா பொடியும் நம்ம போட்டுடலாம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம். அதாவது காஷ்மீர் மிளகாத்தூள், சாதாரண மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஜீரகத்தூள், இதெல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா 4 டொமேட்டோ, பச்சை மிளகாய், இஞ்சி இதை அரைச்ச அதையும் போட்டுட்டு நீங்கள் வேணும்னா கார்லிக்கும் போட்டுக்கலாம். நான் கார்லிக்கும் போடலை, இதில் வெங்காயமும் போடலை. இதை போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு நிறைய பெருங்காயமும் போட்டு ஒரு உப்பும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டுட்டு நம்மளுக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சிக்கு வேணுங்கிற மாதிரி தண்ணியும் விட்டுட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடணும். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். அது ஒரு 5 நிமிஷமாவது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நான் இங்கே வெண்ணெயை போட்டிருக்கேன். இந்த மக்கினா வெண்ணெய் தான், இதுக்கு அவள் நிறைய வெண்ணெய் போடுவாள். ஆனால் நான் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் வெண்ணெயை போட்டு அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் எடுத்துகிட்டு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கூட இஞ்சி இருக்கு இல்லையா, இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மேலே போட்டு ஒரு பச்சை மிளகாய் இதையும் நான் கொஞ்சம் வறுத்து போட்டுட்டு அப்புறம் இந்த ராஜ்மா மசாலா என்கிட்ட இருந்தது, கரம் மசாலாவும் போட்டுக்கலாம். இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்காக அந்த மசாலா போட்டுட்டு நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியது தான். அது வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். எங்கள் சப்பாத்திக்கு வந்து மாவு நான் வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். இந்த சப்பாத்தியும் நான் நல்லா திரட்டி எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம தால் மக்கினி சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் கூட போட்டுட்டு கொஞ்சம் க்ரீமும் போட்டு நான் சர்வ் பண்ணினேன். நல்ல டேஸ்டியாகவே இருந்தது. அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழமும் புழியணும் நம்ம கடைசியாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி. அந்த பச்சை மிளகாயும் நான் போட்டுட்டேன். கொஞ்சம் கஸ்தூரி மெத்தியும் போட்டு எல்லாமா போட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சு இங்கே இது சப்பாத்தி வச்சுருக்கேன், அங்கே தால் மக்கினி வச்சுருக்கேன். பஞ்சாபில் வந்து இதை ஓவர் நைட்டே வேக வச்சுருவான்னு சொல்லுவாள். நல்ல சில்க் மாதிரி வேகணும்னு, அப்போ தான் அது நல்ல டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் ப்ளீஸ் அவார்டு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.